ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக காது குத்து வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருந்து ஃபோட்டோஸ் வாங்கி ஆட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் டிலே. இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. சனி ஞாயிறு 2 நாள் எடுத்த வீடியோவுமே இது கூட ஆட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். சனிக்கிழமை காலையிலேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. காலையிலேயே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தாச்சு. காலையில் ஒரு 20 பேர்த்துக்கு டிஃபன் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளான் பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு தான். எங்கள் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் மெயினாக தக்காளி குழம்பு வச்சுருவோம். அது இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, அப்புறம் உப்புமாவுக்காகட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தக்காளி குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி தக்காளி குழம்பு நான் எந்த மாதிரி மிளகு அரைச்சி ஊற்றி வைப்பேன் அப்படிங்கிறது டீட்டெயில் வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் ப்ளஸ் தக்காளி குழம்பு, உப்புமா இதுதான் ரெடி பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி நைட்டே வெங்காயமெல்லாம் உரித்து தேங்காயெல்லாம் சொரவி வச்சாச்சு. காலையில் ஒரு 6-6:30 போல் நான் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டேன். ஸோ நான் வச்சா தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சமைச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும். என்னோடய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா உனக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா சாப்பிட வச்சு அழகு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ தக்காளி போட்டிருக்கேன். மாவு கொஞ்சம் தாராளமாகவே அரைச்சி வச்சாச்சு. ஒருவேளை நிறையா பேர் வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எதையோ ஒன்று யோசிக்க முடியாது. மாவு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 4 படி அரிசி போட்டு நைட்டே ஆட்டி வச்சாச்சு. தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாம்பார் ரேஞ்சுக்கு தான் வச்சுருந்தேன். எங்கே காண குட்டி பையனை எங்கே போயிட்டான்? இங்கே ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் பென்ஸ். அம்மா தான் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறேன். சூப்பராக இருக்குடி. பட்டு அழகாக இருக்குது. அக்கா ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு உனக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் போடுவேன், பார்த்தா போடுவேன். எங்கள் மகேஷுக்கு தாக்கா போட்டு போட்டு பழகுனது. என்னப்பாடா? ஏய் என்னடா? மாங்காய். காலையில் டிஃபன் முடிச்சதுமே பார்த்திங்கன்னா அப்படியே சிவன்யாக்கு மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு 2-3 மணி நேரம் அழகாக கை கொடுத்து உக்காந்துட்டா. இது பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்தனாரோட ஒய்ஃபு. ஸோ அவள் தான் போட்டு விட்டுட்ருக்கா. மத்தியானம் லஞ்ச் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், ரசம், ஒயிட் ரைஸ், அப்பளம் இதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். நான், என் நாத்தனார், என் ஹஸ்பண்டோட தங்கச்சியும். ஆனால் அந்த வீடியோ நான் எடுத்த ஞாபகமே எனக்கு இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த லஞ்ச் தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தோம். சேம் அந்த 20 பேர்த்துக்கு தான். மருதாணியெல்லாம் நல்லா போட்டாச்சு. கொஞ்சம் ட்ரை ஆகவும் சக்கரை தண்ணி மேலே வச்சு விட்ருக்கோம். சக்கரை தண்ணி வச்சா நல்லா சவக்கும். நான் அப்படியே நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எதுக்கு வெங்காயம் தொளிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் தொளிச்சாச்சு. நான் இந்த கெட்டப்பில் தான் இருந்தேன். அன்றைக்கி நைட்டு ஒரு கோல்டன் கலர் சாரீ வித் க்ரீன் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். இது ப்ளவுஸ் இன்னும் ஸ்டிச் பண்ணல. சரி கொஞ்சம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி போட்டாச்சு. எல்லாருமே வந்தாச்சு. நைட் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வீட்டில் இருந்தோம். ஸோ 40 பேர்த்துக்கும் நாங்கள் தான் சமைச்சோம். நாங்கள் மீன்ஸ் எல்லாருமே மிக்ஸ் ஆகி சமைச்சோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா. காலையில் வச்ச இட்லி கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா, அப்புறம் சம்பா ரவை உப்புமா, மறுபடியும் இட்லி, தக்காளி குழம்பு, வரமிளகா, தேங்காய் சட்னி அரைச்சிருந்தேன். நான் தான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். அப்புறம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா தட்டம் டெக்கரேஷன் பண்ணுறது, சீர்வரிசை தட்டம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு நான் இது என்னோடய பொறுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. 41 தட்டங்கிறனால ஒரே ஆள் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிவிட்டு அன்றைக்கின்னு பார்த்து அவங்க பையனுக்கு வேறு உடம்பு சரியில்லை. ஸோ டக்குன்னு அவங்க ஒரு வேளை ரொம்ப அழுதான்னா போகணும். அதனால் நம்ம எல்லாருமே மிக்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே தட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
பிக்கிறது தானே ஒவ்வொன்றுக்கு அப்படி தான் வரும். இது எடுங்க, இது எடுங்க, அதையும் விடுங்க. என்ன மிஸ் ஆகுது? கரெக்டாக ஒரு 1-1:30 போல் வந்துட்டு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடுவனோ, காலையில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியுமே ஒரு 2-3 பொருட்கள் பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு எடுக்காமல் போயிட்டோம். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக நடக்கும், அதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு குறை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். இப்படி தான் எங்கள் அப்பா, என்னோடய 27வது வயசில் எங்கள் அப்பா இறந்தாங்க. அந்த 27 வருஷத்துலேயுமே என்னை மகேஷ்னு கூப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது. பாப்பா பாப்பான் தான் எப்போவுமே கூப்பிடுவார். என் பாப்பா பிறந்த அன்றைக்கும் கையில் வாங்கின அன்றைக்கி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் மகாலட்சுமின்னு தான் கூப்பிடுவார். அவளோட காது குத்த பார்க்குறக்கு இருக்க மாட்டார் அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ரொம்ப எனக்கு பேச அழுகியாக வருது. அப்பாவை பற்றின வீடியோ கண்டிப்பாக சீக்கிரமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ எங்கேயும் போயிருக்க மாட்டார், நம்ம கூட தான் இருப்பார், நம்மளை பார்த்துட்டு தான் இருப்பார், கண்டிப்பாக நம்மளை நல்லா வாழ வைப்பார். ஸோ வாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம். காலையில் ஒரு 5 மணிக்கு வந்து மண்டபத்துக்கு போயிட்டோம். 6 to 6:30 காது குத்து டைமு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சிவன்யாக்கு பார்த்திங்கன்னா நானே மேக்கப் பண்ணிட்டேன். நெத்திச்சுடியும் அப்புறம் அந்த இடுப்பு ஒட்டியான மட்டும் ரெண்ட்டுக்கு வாங்கியிருந்தேன். நானே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக மேக்கப் பண்ணி விட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் டைம் ஆக பார்த்திங்கன்னா ஒருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணாங்க. சிவன்யாக்கு பார்த்திங்கன்னா ஸ்மைலே வரல, ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் தான் இது. அவளை அதிகமாக சிரிக்க சொல்லவோ அவளுக்கு எப்படி சிரிக்கணுன்னே மறந்துருச்சு போல். அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஈன்னு காமிச்சிட்டு இருந்தா. நம்ம வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி தான் மண்டபம் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த தட்டை ஜாமான் மேலே ஒரு 2 ரவுண்டு காரில் கொண்டாந்து கீழே வந்து டைனிங் ஹாலில் வச்சுட்டோம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல. ஒரு மாதிரி நம்மளுக்கு இது எல்லாம் கரெக்டாக போகுமா அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இருந்தனால நான் ஃபோன் பக்கமே போகல. ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருந்து தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். சிவன்யா பிறந்த 6வது மாதம் வந்து இந்த கோவிலில் வச்சு தான் சாப்பாடு ஊட்டினோம். அது கொரோனா டைமுங்கனால குருவாயூர் போகலை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் சிவன்யாவோட காது குத்து நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்தது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அந்த 6வது மாதம் சாப்பாடு ஊட்டுற அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். சிவன்யா காணும். சிவன்யம்மா காணோம். பா பா இங்கே வாடா. ஏய் சிவனிமா, எங்கள் அண்ணன் மடியில் உட்கார வச்சு தான் சிவன்யாவுக்கு காது குத்தினோம். எங்கள் அப்பா இருந்து எனக்கு என்ன பண்ணுவாங்களோ அது எங்கள் அண்ணன் பண்ணாங்க. இப்போ காது குத்தி வீடியோ பார்க்கலாம் வாங்க. பக்கத்துல வா, அப்பதான் இல்லைன்னா காது வலி பிடிச்சிட்டு பக்கத்துலயே வந்துக்கோ. திரியாணி போடுறாங்க, அவ்வளவுதான். இப்ப வலிக்கல.
மட்டும் ஆட்டாம வச்சிருந்தீங்கன்னா வலிக்காது. எத்தனாவது படிக்கிற? அவ்வளவுதான். முடிஞ்சு பாரு அவ்வளோ குத்த மாட்டாங்க. பிரியாணி போடுறாங்க சாமி. அவ்வளவுதான். கடிச்சு யாரா வளர்த்து சாப்பிடுறாரு? சும்மா பேருக்கு கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு என்னங்க ஒரு இல்லைன்னா உடம்பு ஃபுல்லா குத்திட்டு இருக்கு. ஏய் சிரி திருட்டு பூனை கழிக்க இல்லையா மம்மி? வெரி குட்டு. தங்க ஒரு பொட்டு வச்சு விட்டு அப்படியே செயினுக்கு ஒரு பொட்டு வச்சு பாப்பா ஒரு பொட்டு வச்சு செயின். சிவன்யாவுக்கு நகை வாங்கின வீடியோவில் சிவன்யா கம்மலை காட்டவே இல்லை. இந்த ஜிமிக்கி தான் வாங்கியிருந்தோம். இது வந்து அரை பவுனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, 3/4 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. நெக்லஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக 3ஆவதாக ஒரு நெக்லஸ் காட்டியிருந்தேன், ஆன்டிக் நெக்லஸ், அதுதான் வாங்கியிருந்தோம். சாமி அமிச்சது சீர்ச்செலவு தட்டுச்செலவு துணிமணி 3 பவுனுங்க பணம் 51,000 சாமி. சீர்ச்செலவு துணிமணி தட்டுச்செலவு 3 பவுன் 3 பவுனுங்க பணம் 51,000 சாமி. கோட்டாம்பட்டிங்க மாமனுங்க ஒரு ஜோடி கம்மலுங்க. கோட்டாம்பட்டி மாமனுங்க ஒரு ஜோடி கம்மலுங்க. கோட்டாம்பட்டி மாமனுங்க ஒரு ஜோடி கம்மலுங்க. காது குத்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு நல்ல சந்தோஷமாக திருப்தியாக முடிஞ்சிருச்சு. சிவன்யா இந்த அளவுக்கு வந்துட்டு பொறுத்துக்குவா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப அழுவாளோ, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டா, இது வலிக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவள் ஜாலியாக இருந்தா. எனக்கு அதுவே ஒரு பெரிய நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. எங்களோட ஃபங்க்ஷன்லலாம் பார்த்திங்கன்னா காது குத்து முடிஞ்சதுமே அந்த கூட்டத்திலே வந்துட்டு அத்தை, மாமா, அப்புறம் அப்பச்சி, அம்மச்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே மொய் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கே ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஆப்போசிட்டில் தான் மண்டபம். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அப்பா இருந்து எனக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை டபுளாக பண்ணிட்டாங்க. ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த ஹோல் லைஃப்லேயும் நம்மளுக்கு இவங்கள மாதிரி ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு எங்கள் அம்மா மாதிரி கெத்தாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. தன் ஃபேமிலிக்காக தன்னால் முடிஞ்சோ முடியாமையோ ஒரு பங்கு இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி தான் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களும். என்னோடய 2 பெரியம்மா, என்னோடய சித்தி, 4 பேருமே வியாபாரம் தான். என் அம்மாவும் சித்தியும் காய்கறி வியாபாரம், என்னோடய 2 பெரியம்மாவும் வாழைப்பழ வியாபாரம். இவங்கள மாதிரி லேடிஸை இந்த வேர்ல்டில் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப தில்லான ஆட்கள் 4 பேருமே. ஹேண்ட்ஸ் ஆஃப். காலையிலேயே வந்துட்டு டிஃபனுக்கு பதிலாக சாப்பாடு வந்துட்டு பிளான் பண்ணிட்டோம்.
நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் நான்வெஜ் மீல்ஸு, வெஜ்ஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ் போட்டாச்சு. கண்டிப்பாக வீடியோ ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்